அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் சிலர் நான் குடியிருக்கிற இடத்துலையும் சரி, என் பொண்ணு கொடுத்த இடத்துலையும் சரி, அவங்க வீட்டில் ஆம்பளைங்க சொந்த பந்தம் யார் எங்கள் வீட்டில் நிறைய அங்கே வராமல் இருக்கிறனால அவங்களுக்கு ரொம்ப அசால்ட்டாக நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் ஒன்றும் இல்லாத சின்ன சின்ன அல்ப விஷயத்துக்கெல்லாம் எங்கள் வீட்டு ஆளுங்க டயா தக்கன்னு குதிக்க மாட்டாங்க. டீசெண்ட் இல்லாமல்லாம் ஆட மாட்டாங்க அவங்களாட்டையெல்லாம். சரிங்களா? எங்கள் பொண்ணுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வாங்கன்னு நாங்கள் ஃபோன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கள விட 7 மங்கா நார வைக்க முடியும், குடும்பத்தோடு கொண்டு உள்ளே உட்கார வைக்க முடியும். ஏன்னா எங்கள் வீட்டு ஆம்பளைங்கள ரொம்ப டீசெண்டானவங்க. அல்ப புத்திக்கெல்லாம் டக்கு டக்குன்னு வெளியில் அனாவசியம் பொம்பளை மாதிரி வெளியில் தொட்டதை நொறுக்கல சண்டை போட மாட்டாங்க. எங்கள் வீட்டு ஆளுங்களும் பொம்பளை விஷயத்துக்கு தலையிட மாட்டாங்க. பொம்பளை விஷயத்துக்கு அல்பத்தனமாக நான் நின்று ஆட மாட்டாங்க. புரியுதுங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கலந்துக்க மாட்டாங்க. எங்கள் பொண்ணுக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு நாங்கள் வர சொல்லி அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி எங்களை கேவலப்படுத்திட்டாங்கங்கிறத நாங்கள் உண்மை சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறோம், எங்கள் வீட்டிலேருந்து எங்களில் எங்கள் சொந்த பந்திருக்காங்களோ அத்தனை பேருக்கு நாங்கள் ஃபோன் அடிச்சிட்டோம்னா அத்தனை பேரும் சைலண்டாக கொண்டு உள்ளே உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களாம் அவ்வளோ தப்பு இருக்குது. அவங்க எந்த விதத்துலேயும் நாங்கள் யோக்கியமானவங்கன்னு தப்பிக்க முடியாது. அதுக்கு அவங்க சொந்த பந்தமே எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. இவன் செஞ்சுருக்கான், இவன் எதை செஞ்சுருக்கான், அவன் அதை பண்ணியிருக்கான், அவன் எதை பண்ணியிருக்கான், நீங்கள் தாராளம் போய் அவங்கள்ட்ட போய் கேஸ் கொடுங்க அப்படின்னால நிறைய அவங்க சொந்தக்காரரும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிங்கில் இருக்காங்க. அவங்க வீட்டில் நடக்கிற தப்பு எங்களுக்கு எப்படி தெரியும்? 10-20 வருஷத்துக்கு 15-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தப்பெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? இந்த 6 வருஷமாக தான் எங்களுக்கு நாங்கள் பொண்ணு கொடுத்ததுனால அவங்களுக்கு தெரியும், இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அவங்களோட சொந்தக்காரரை அவங்கள புட்டு வச்சு கேவலப்படுத்துகிறாங்க. அவங்க சொந்தக்காரர் அவங்கள ஒதுக்கி வச்சுருக்குறாங்க. அது தெரியாமல் ரொம்ப அப்படியே அஜினத்தில் பிறந்த மாதிரி ஆடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படி பல்ல கடிச்சிட்ருக்கோம். இதுக்கு மேலே என் பொண்ணுக்கோ எனக்கோ டார்ச்சர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கிடையாது. புரியுதுங்களா? மரியாதை கண்டிப்பாக கிடையாது. சும்மா விடக்கூடாது. எந்த பொம்பளைங்களுமே ஏமாந்து நிற்காதீங்க, எதிர்த்து நின்று போராடுங்க. புரியுதுங்களா? நம்மளுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நல்லவனும் கிடையாது, யோக்கியமானவனும் கிடையாது. எதிர்த்து நின்று இங்கே போராடுங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்மளை கவர்மெண்ட் இருக்குது, உள்ளே வச்சு முட்டி தட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரிங்களா? பெண்களை யாருமே தகரித்து எழுந்துடாதீங்க, எதிர்த்து நின்று போராடுங்க. அப்போ தான் நம்ம எதையும் வெல்ல முடியும், ஜெயிக்க முடியும். நல்லவங்களுக்கு எல்லாம் என்றைக்கு பாதுகாப்பு கொடுப்போம். புரியுதுங்களா? நம்ம எந்த தப்பும் செய்யலை, எந்த தவறில் பண்ணலைன்னா நம்ம எதையும் செய்யலாம், பயப்படணும் அவசியம் இல்லை. நல்லா இருக்கா? சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.